நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் இந்த இண்டக்ஷன் ட்ரைனிங், அதாவது புதுசாக ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுல பெரிய சிரமங்கள் இருக்குது. இது மாதிரி இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா பீப்புள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள் நிறைய இடத்துல தெரியறதில்ல. நம்ம ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாசஸ் மூலமாக என்ன கற்றுக்க முடியுமோ அதை தான் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஷாப் ஃப்ளோரில் நிறைய லேக் ஆஃப் அவேர்னஸ்னால நிறைய இன்எஃபிஷியன்சிஸ் உருவாகுது. ஸோ எங்களோட பேசிக் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5 மேஜர் ரீசன் ஒய் தி ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் கம்பெனிஸ் தே ஆர் அனேபிள் டு கிவ் ட்ரைனிங் அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். வாங்க இன்னைக்குள்ளே வீடியோ கொடுக்கலாம். Hi there, this is Anand, your trusted lean manufacturing coach and welcome to Kaizen Club. இந்த வீடியோ நம்ம தமிழில் பண்ணியிருக்கோம், தமிழ் சேனலில் இருக்குது. ஸோ 5 முக்கியமான ரீசன்ஸ் ஒய் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து ட்ரைனிங் அப்படின்ற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் அ ப்ராப்பர் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன். நிறைய ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸில் இந்த ஹெச்ஆர் இல்லைன்னா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ஃபங்க்ஷனோ இருக்காது. பேசிக்காக ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரோல் அட்டண்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த இஎஸ்ஐபிஎஃப் இந்த மாதிரியான பேசிக் ஹெச்ஆர் விஷயங்கள் பண்ணுவாங்க. ட்ரைனிங்க்குன்னு சொல்லி நிறைய நம்ம எஃபர்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பும் இருக்காது, டைமும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுது, புதுசாக யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து டேரெக்டாக ஆன் த ஜாபில் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ குவாலிட்டியோ மெயின்டெனன்ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ அவங்களுக்கு அலோகேட் பண்ணி விட்ருவாங்க. அந்த ஒர்க்கோட அவங்களுடைய பேரோல் ரிலேட்டட் இல்லைனா இஎஸ்ஐபிஎஃப் ரிலேட்டடான அட்மின் ரிலேட்டட்னு சொல்லலாம், இல்லை ஐஆர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி வேலை முடிஞ்சிடுது. இந்த ட்ரைனிங்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணதுக்கு டைமும் இல்லை, எஃபர்ட்டும் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இந்த இன்ஹவுஸ் டீம். அப்படின்னா என்னென்னா, உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த டீமுக்குமே பெரிய லெவலில் ஒரு நாலேஜ் இருக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய கம்பெனிஸில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பீப்புள் ஹோம் க்ரோனாக இருப்பாங்க. ஹோம் க்ரோன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 வருஷமாக உள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு வெளியே உள்ள அவேர்னஸ் தெரியாது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நடந்துருக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறது இல்லை இல்லையா. ஸோ உள்ளுக்குள்ள விஷயங்களே அவங்க வந்து கற்றுப்பாங்க, அதில் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. மற்றபடி வேர்ல்டில் உள்ள இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு, அப்புறம் வந்து இந்த லீனு இந்த மாதிரி ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸில் உள்ள பேசிக் விஷயங்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் தெரியறதில்ல. ஸோ உள்ளுக்குள்ளேயுமே எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். மூணாவது பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் பட்ஜெட்ஸ் ஃபார் பிரிங்கிங் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த சின்ன கம்பெனியாக இருக்கிறதுனால, ஒரு மீடியம் சைஸ் கம்பெனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டே டு டே இந்த ஃபயர் ஃபைட்டிங்லேயும் போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டும் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை ட்ரெயின் பண்ண கூப்பிடணுன்னா அவரை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், ரைட், பிகாஸ் இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வரும்போது மக்கள்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ஒரு நாள் ட்ரைனிங்கோ 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும்போது அன்றைக்கி மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது, எல்லா டைமும் பிஸியாக இருப்போம். அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த பட்ஜெட்ஸும் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. இந்த டே டு டே ஃபயர் ஃபைட்டிங், அதுதான் அந்த 4வது பாயிண்ட். இது இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லா நாளுமே ஒரு மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் மோடில் தான் போகும். லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் இந்த ஷாப் ஃப்ளோர். அப்போ என்ன ஆகும், ஒரு பிளானிங் கரெக்டாக பண்ண முடியாது, ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், திடீர்னு வேறு ஒரு வேலை வந்துடும். ஸோ இதுக்கே நம்ம மக்களுடைய டைமெல்லாம் செலவாயிடுது. கடைசி பார்த்திங்கன்னா, லேக் ஆஃப் எம்ஃபசிஸ் ஆன் ட்ரைனிங் பை த சீனியர் மேனேஜ்மெண்ட். அதாவது இதெல்லாம் பார்க்கக்கூடிய சீனியர் மேனேஜ்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்க, டே டு டே ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் அவங்க கையிலே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் டெலிகேட் பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லா விஷயத்துக்கும் அவங்களும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாயிரும். இந்த பல விஷயத்தில் என்ன ஆயிடுது, இந்த ட்ரைனிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப கீழே போயிடுது ப்ரையாரிட்டியில். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளால் ட்ரைனிங் கொடுக்க முடியல. ஸோ இது ஒரு விஷியஸ் சர்க்கிள்மாங்க. அதாவது கோழிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும். எந்த ட்ரைனிங் இல்லை, அதனால் போர் இன்எஃபிஷியன்சினால டே டு டே ஃபயர் ஃபைட்டிங்னால ட்ரைனிங் கொடுக்க முடியல. ஸோ இது சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய பார்க்குறோம் ஒரு சின்ன ஆர் மிடில் சைஸ் கம்பெனிஸில். முக்கியமாக இதில் என்ன, நம்ம ஒரு ட்ரைனிங்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப லோ காஸ்ட் ட்ரைனிங்காக இருக்கணும் ஒன்று, அண்ட் ஃப்ளெக்சிபிளாக எப்போ வேணாலும் மக்கள் அந்த ட்ரைனிங்கை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் ரெண்டாவது. அண்ட் ஆல்சோ ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடாலஜி. இந்த விஷயத்தில் வந்து எல்லா கம்பெனியுமே ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் கம்பெனியும் மட்டும் எங்கள் இண்டஸ்ட்ரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒருத்தரும் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால லெதர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். லெதர் செக்டர் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் இண்டஸ்ட்ரி தான் சார் யூனிக்கான இண்டஸ்ட்ரி, எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட் லெதர் வந்து நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்பாங்க. இன்னொரு சைடில் ஸ்டீல் செக்டரில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரி ரொம்ப யூனிக்கு, ஸ்டீலெல்லாம் இப்படி தான் பண்ணணும்பாங்க. இன்னொருத்தர் வேறு ஒரு ஃபர்னிச்சர் மேக்கிங் வுட் ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா அவர் எங்கள் இண்டஸ்ட்ரி தான் யூனிக்குமாங்க. எல்லோரும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியே யூனிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் த பேசிக் என்னென்னா,
80% ஆஃப் ஆல் த ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் ஆர் சேம் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ். ப்ராசஸஸ்லாம் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலைகள் பண்ணணும் அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சேம் தான். ஸ்டோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சேம் தான். மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸும் சேம் தான். குவாலிட்டி பாயிண்ட்ஸும் சேம் தான். ஒன்லி திங் இஸ் அந்த வேல்யூ ஆடிங் ஆக்டிவிட்டி, அந்த ப்ராசஸ் மாத்திரம் தான் மாறுது தவிர இந்த ரிமைனிங் 95% ஆஃப் த வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள், சப்போர்ட் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு ப்ராடாக நம்மளால் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் காமன் விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த பேசிக்கான விஷயங்கள், ஒரு சூப்பர்வைசரை ட்ரெயின் பண்ணுற விஷயம், ஒரு புதுசாக ஒரு இன்ஜினியர் வர்றாருன்னா ட்ரெயின் பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்களை நம்ம கம்பெனியில் மாற்றலாம். இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த 5 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நம்ம வந்து பிரேக் பண்ணணும். அண்ட் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து லோ காஸ்ட்டாக இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும். வித் என்ன சொல்கிறது, ஒரு ஆன்லைன் மூலமாக ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை மையப்படுத்தி வாட் வி ஹவ் டன் இஸ் சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு கோர்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா லீன் ரிலேட்டடாகவும் இருக்கும், மேனுஃபேக்சரிங் ஷாப் ஃப்ளோர் ரிலேட்டடாகவும் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன மாடியூல், அதுலேருந்து ஒரு சாம்பிள் போர்ஷன், ஒரு 7 நாள் ப்ரோக்ராமை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதை தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு பேசிக் லெவல் 7 நாள் ப்ரோக்ராம் ஃப்ரீயாகவே இருக்குது. அதோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்பெனியில் புதுசாக இன்ஜினியர்ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸோ ஜிஇடிஸோ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், நேராக போங்க, சைன் அப் பண்ணுங்கள், அவர் கோர்ஸ் எடுக்க முடியும். 7 நாள் கோர்ஸு, லீன் பற்றியும் 7 நாள் கோர்ஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு அதர் விஷயங்களையும் ஒரு சின்ன பேக்கேஜாக 7 டேஸாக கொடுக்கும். ஸோ 2 கோர்சஸ் ஒரே பண்டிலுக்குள்ளே இருக்குது. அது ரெண்டையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட கிடைக்கும். ஸோ உங்களோட கெரியரை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களோட கெரியரை ஆரம்பிப்பதற்கு இது நல்ல ஒரு கோர்ஸு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இதை யூஸ் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.